மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to Harvest Online Church Service, which we have been doing for over 3 years now. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக விடாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிசிக்கல் சர்வீஸ்க்கு வர முடியாதவர்களுடைய நலனுக்காக, தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக, டிராவல் பண்ணுகிறவர்களுக்காக இந்த ஆன்லைன் சர்வீஸ் நடக்கிறது. ஆகவே பிசிக்கல் சர்வீஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது கிடையாது என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆமேன். ஸோ இந்த ஆராதனைக்கு
we welcome you. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நீர் இடைப்பட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த December 17th Sunday, Lord, next Sunday is 24th and 25th is Christmas. Just we have 7 more days for the big celebration of you sending your son Jesus to die for us. எங்களுக்காக ஆண்டவரே, நீர் உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி தந்தீர். அதை நாங்கள் நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு கூட நீர் உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மையை எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கு ஆண்டவர் வெளிப்பாடாக தந்தருள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிப்போம். Pastor Albert will lead us in worship this morning. Thank you. ஹalleluya. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது மெய்யாகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியமுள்ள ஒரு ஜனம். ஹalleluya. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆராதனை அநேகருடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆராதனை அநேகருடைய வாழ்க்கையில மேன்மையானவைகளை செய்திருக்கிறது. வேதம் இப்படியே சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எக்காலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் அவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹalleluya. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே. இயேசுவே துதிப்பே, துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும், எந்த நேரத்திலையும், எந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் துதிக்கப்படத்தக்கவர். சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என்னை விசாரிப்பவர் நீர் ஆண்டவரே, எனக்காய் பரிந்து பேசுகிறவர் நீர் ஆண்டவரே, என் சார்பில் இருந்து எனக்காய் யுத்தம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னோடு இருந்து என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், என்னை விசாரிக்கிறவரே, என் பாரங்களை எல்லாம் சுமக்கிறவரே, என்னை கைவிடாதவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
உற்சாகத்தோடு கூட பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? பரீட்சையின் வேளைகளிலே, பாடுகளின் வேளைகளிலே அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்துவாராக. ஆமென். உற்சாகமா சொல்லலாம். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர் என்னோடு உண்டு. ஓ இயேசுவே, எங்களை விட்டு விலகாதவரே, என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. இன்னொரு விசையை சொல்லலாமா? என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா எல்லாரும்? என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அக்கினி சூளையானாலும் ஆழ்கடலானாலும் அவை நம்மை அணுகாதபடிக்கு, அவை நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுப்போம். அவர் நன்மையானவைகளை செய்வாராக. எரிதீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, எரிதீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, வீழ்வதோ தீலல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. வீழ்வதோ தீலல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். அக்கினியில் நடக்கும் போது அது என்னை அணுகாது, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என் மேல் புரளாது. ஏனென்றால் என்னோடு நடக்கிறவர் என் இயேசு, என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தவர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரே. அவர் என் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது,
நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலாம். சொல்லலாமா எல்லாரும்? கோரமம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலாம். நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலாம். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார்? பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்றே அறிந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற சத்தியாவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம். ஆம், தேவன் என் பலனாயிருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவே. கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும்? ஏனென்றால் உங்களை என்ன நேசிக்கிறவர் நம்மோடு உண்டே. தாயினு மேலாய் நம்ம நேசித்தவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அன்பின் எல்லைகளுக்குள்ள வைத்து ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு நம்மை ஒரு உயர்த்துவாரே. தீங்கு நாள் வரும்போதெல்லாம் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் அவர் ஒளித்து வைத்து மாத்திரமல்ல, கண்மலையின் மேல் உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கிறவரே, எங்களில் அன்பு கூறுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர்.
எங்க எல்லா சூழ்நிலைகளை விட நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரியவரே, பரிசுத்தரே, உன்னதரே, சிறந்தவரே, மாறாதவரே, பரிசுத்தரே. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, எங்களுக்காய் எல்லாவற்றையும் நீர் தந்தீர் ஆண்டவரே. You gave everything for us, Lord. மேலானவரே, உன்னதரே, கீதமே, என் இன்ப இயேசுவே, என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. உம்மை போல உமக்கீடா யாரும் இல்லை இயேசுவே. ஓ, உம்மை போல உமக்கீடா யாரும் இல்லை இயேசுவே, இயேசுவே. சாய்ந்திடுவேன், நான் அண்டிக் கொள்ள, நான் சார்ந்து கொள்ள ஆண்டவரே, உம் சமூகம் இல்லாமல் வேற இடம் இல்லப்பா. உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, உயிரே, உறவே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே. நேசமே, நேசரே, உம்மில் நானும் சேர்ந்திடுவே. இயேசுவே, நேசமே, நேசரே, உம்மில் நானும் சேர்ந்திடுவேன். அப்படி இருக்கிற இடத்துல
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஜீவாதிபதியே ஆராதனை உமக்கே ஆராதனை ஓ ஆராதனை 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 உமக்கே ஆராதனை என் அன்பின் கீதமே என் இன்ப இயேசுவே என் அன்பின் கீதமே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என் இன்ப இயேசுவே உம் நாமத்தை சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே இயேசுவே என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே, நல்ல ஆண்டவரே. ஓ, எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு தயவு செய்யுங்க, எங்களுக்கு இரக்க செய்யுங்க. ஆவியானவருடைய பலத்த ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே நடத்தும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert, for worship leading. And truly, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வரும். I'm sure we are experiencing the touch of God and His presence. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய தேசத்திலே இருக்கும்படியாக, கர்த்தருடைய வழிநடத்துதல் திருச்சபை தலைவர்களுக்கு இருக்கும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து செயல்படும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை தருவார். நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் ஃபார் த ஹோல் நேஷன். மாநில தேர்தல் இப்பொழுதுதான் முடிவடைந்தது 5 மாநிலங்களில். நிறைய ரிசல்ட்டு, நிறைய பேருக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கலாம். பட் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தலைவர்களை ஏற்படுத்துவது ஆண்டவருடைய காரியம். எந்த கவர்மெண்ட் நமக்கு தகுதியோ அதை தான் கொடுப்பார், பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஸோ தேசத்திற்காக ஜெபிப்போம், ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், மிஷனரிகளுக்காக ஜெபிப்போம், குறிப்பாக மணிப்பூரில் இருக்கிற கான்ஃப்ளிக்டுக்காக ஜெபிப்போம், இஸ்ரவேலில் நடக்கிற யுத்தத்திற்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதர்களுக்காக ஜெபிப்போம். தீவிரவாதிகள் அடையாளம் கண்டு கொள்ளப்படும்படி, அவர்கள் உடைய செயல்கள் முடக்கப்படும்படி நாம் ஜெபிப்போம். ஆமென். இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை இஸ்ரவேல் தேசம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த பண்டிகை நாட்களில் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி, குறிப்பாக மிஷனரிகள், குறிப்பாக ஊழியங்களுக்கு தேவைகள் சந்திக்கும்படி ஜெபிப்போம். அடுத்த ஆண்டு காண காரியங்களை தெளிவாக தேவன் ஊழியர்களிடத்தில் பேசும்படி, சபைகளுக்கு பேசும்படி, ஆண்டவருடைய நோக்கத்தில் இருக்கிற காரியங்களை மிஸ் பண்ணாமல் இருக்கும்படி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்ல தகப்பனே, தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நடந்து முடிந்த மாநில தேர்தல்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசமானது ஆண்டவரே பாபிலோனியர்கள் கையிலே போகிறது போல
பல காரியங்கள் நடக்கிறதை எங்கள் தேசத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல அடிமைகளாக அல்லது அகதிகளாக வேறொரு இடத்துல தேசத்துல ஆண்டவரே இருந்த நேரத்தில் ஆண்டவரே தானியல்களை, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்களை நீர் எழுப்பினது போல ஆண்டவரே நீர் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் சாதகமில்லாத அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆண்டவரே தானியேல்களை, யோசேப்புக்களை, எஸ்தர்களை, மொர்தெக்காய்களை, எபிரேய வாலிபர் சகோதரர்களைப் போல உள்ள ஆட்களை கர்த்தர் ஆண்டவரே அந்நிய தேசத்துல கர்த்தர் எழுப்பினது போல ஆண்டவரே எங்கள் சொந்த தேசத்துல அழுத்தத்தின் வேளையில் கர்த்தர் அப்படிப்பட்ட தானியல்களை, யோசேப்புகளை, ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனியை கர்த்தர் எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல மணிப்பூர்ல கஷ்டப்படுகிற மக்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு முகாம்களிலே அகதிகள் முகாம்களிலே கிறிஸ்மஸை கொண்டாட முடியாமல், ஆண்டவரை விடுதலையோடு கொண்டாட முடியாமல், போன வருஷம் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடி இருப்பாங்க, இந்த வருஷம் அகதிகள் முகாமில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோமே. அவர்களை நினைக்கிறோம். கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை குக்கியின மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஆண்டவரை ஆலயத்திற்கு போக முடியாது, ஆராதனைக்கு போக முடியாது, ஆண்டவர் வீடுகளிலே விரும்பியை சமைத்து சாப்பிடுகிறது போல சாப்பிட முடியாது. அகதிகள் முகாமிலே இருக்கிறதான எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீடுகளுக்கு போக முடியவில்லை, அம்மா அப்பா ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் எங்க போய் கொண்டாடுவோம் என்று சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதி. ஆண்டவரே, சபை இல்லாமல் கிறிஸ்மஸ் செய்திகளை கொடுக்கிறதற்கு எப்படி ஆயத்தப்படுவார்கள் ஒவ்வொரு பாஸ்டர் மணிப்பூர்ல. ஆண்டவரே, இந்த முறை கிறிஸ்மஸ் ஆராதனையே கிடையாது, கேரல்ஸ் கிடையாது, ஆண்டவரே ஸ்பெஷல் சர்வீசஸ் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியர்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் எப்படி இருப்பார்கள்? அவர்களை கர்த்தர் நினைத்தருளும், அவர்கள் ஜெபங்களை, ஆதங்கங்களை கேட்டருளும். மிஷனரிகளை நினைக்கிறோம், ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சர்வ் பண்ணுகிற ஊழியர்கள், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சந்தோஷமாய் அவர்கள் இருக்கத்தக்கதாக அவர்கள் சேவிக்கிற ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல இருந்து, ஆண்டவரே வெல்ஃப் விஷஸ் கிட்ட இருந்து, ஆண்டவரே கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் சர்ப்ரைஸா ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஊழியர்களிடத்திலே கர்த்தர் பேசும், அடுத்த ஆண்டை குறித்து பேசும், தெளிவாக சத்தியத்தை ஆண்டவரை போதிக்கிற ஊழியர்கள் அதிகம் எழும்பணும் எங்க நாட்டில். ஆண்டவரே, சும்மா வாக்கு தத்தத்தை எதையாகிலும் கொடுத்து ஆண்டவரே ஒரு ஆண்டுக்குள்ள போகக்கூடாது, தெளிவா தேவசத்தம் கேட்டு நுழையணும், அடையாளங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தணும். எல்லாரையும் அன்பு கரத்துல கொடுக்கிறோம். Bless every worker, Lord, every pastor, every church leader. Speak to them concerning next year. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், சென்னையில் இயல்பு நிலைக்கு திரும்பாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தும். ரெஸ்டோர் பண்ணும் நிறைய சபைகள் ஆண்டவரே அப்பா தங்களுடைய PA சிஸ்டம் எல்லாம் இழந்து, ஆண்டவரே புல்பிட்டை இழந்து, பாடல் புஸ்தகம் எல்லாம் ஆண்டவரே தண்ணீர்ல மூழ்கி, ஆண்டவரே இப்படி பல ஸ்டோரிஸை நாங்கள் சென்னையிலேயே கேள்விப்படுறோம். அவர்கள் எல்லாம் நினைக்கிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக, சபை புதுப்பிக்கப்பட கத்த தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. Brother Sam Moses. Thank you.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. We praise you, Lord. Amen. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஒரு தேவ செய்தி நம்மோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். தரிசனம் என்ற ஒரு காரியம் தெளிவாக ஆண்டவர் கொடுத்து விட்டால் பயம் வரும், ஆனால் தைரியமா பேசணும். கர்த்தர் எதை செய்ய சொல்றாரோ அதை பேசிடணும்.
நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி தைரியமாக பேசுகிறீங்க? விஷன் 2030ங்கிறது பெருசாக இருக்குது, உங்கள் சபை தரிசனங்கிறது பெருசாக இருக்குது, உங்கள் வட இந்தியா லக்குகள் பெருசாக இருக்குது, அதை போல்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஸ்பீக் த விஷன். மனுப்புத்திரனே பேசு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன ஆண்டவர், ஆமென், தரிசனத்தை பேச சொல்லுகிறார். ஸ்பீக் த விஷன். அவர் நமக்கு சொல்லியிருந்தால் பேசணும், தைரியமாக பேசணும். பேச பேச நம்முடைய காதுகளுக்கே அந்த தரிசனம் வர 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 கேள்வினால் விசுவாசம் வரும். ஆமேன். தைரியமாய் பேச, ஆமேன், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸ்பீக் த விஷன். தரிசனத்தை தெளிவாய் பேசு, உரத்த சத்தமாய் பேசு, யாவரும் கேட்கிறபடி பேசு. ஆமேன். அந்த தலைப்பில் ஒரு செய்தி பேச போகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அந்த தகப்பனே, உங்களோடு கூட இன்றைக்கு நீர் இடைப்பட்டு பேசுவீராக. Lord, speak to us. Let your word come forth powerfully that we understand and Lord we embrace. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு, தரிசனத்தை பேசு. Speak the vision. Speak the revelation. Speak the word of God. தேவன் சொல்லிய காரியத்தை, தேவன் வெளிப்படுத்திய காரியத்தை, தேவன் தரிசனமாக கொடுத்த காரியத்தை தைரியமாய் பேசுங்கள். Let it come out with force. Let it come out of your mouth with authority. Let it come forth with confidence. இங்கே பாருங்க பிரியமானவர்களே, நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There is power in the words that we speak. And when we speak the word of God, it has the power to create. Amen. ஆதியிலே தேவன், நல்ல கவனிங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Genesis chapter 1 and verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Listen carefully, listen carefully. Elohim, the creator God, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். சரியா? The creator God is there. அடுத்து 2ஆம் வசனம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார். There is even the move of the spirit. நல்ல கவனிங்க. But nothing happened until God spoke. 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. Someone need to speak the word of God to create something. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். தேவன் தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். The Lord is wanting and is about to do something big in the nation. அவருடைய உள்ளத்திலே பல 100 ஆண்டுகளாக, என்னை பொறுத்தவரை இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 2000 ஆண்டுகளாக ஆண்டவருடைய உள்ளத்திலே இருந்த காரியம். தோமா வந்ததிலிருந்து ஆண்டவர் இந்தியாவை குறித்து வைத்திருக்கிற திட்டமானது நிறைவேறுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுகிறதற்கான காலம் இது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். This is a season, this is a time when God is about to do something huge in the nation.
இதை ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை தரிசனமாக கேப்சர் பண்ணி அதை கான்பிடென்டா விசுவாசத்தோடு பேசுகிறவர்கள் தேவை. Someone must dream and capture the very thing that is in the heart of God, and then they should be confident enough, have the faith to speak that which God has spoken. It could be something impossible in the realm of the natural. இயற்கை இலே அந்த காரியங்கள் ஒருவேளை நிறைவேறுவதற்கு சாத்தியமில்லாத காரியமாக இருக்கலாம். But doesn't matter. The creative power of God will be unleashed. தேவனுடைய பெரிதான வல்லமை கட்டவிழ்த்து விடப்படும். And things will begin to happen. காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு நாம் கேட்கிற செய்திகள் உலகத்துல எல்லாமே நமக்கு சோர்வுகளை கொண்டு வருகிற செய்திகள். We constantly hear news that is not at all encouraging. நமக்கு இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், நமக்கு இருக்கிற எல்லா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், நியூஸ் சேனல்ஸ்லையும் வருகிற செய்திகள், நியூஸ் பேப்பர்ஸ், பிரிண்ட் மீடியா or visual media or any media that you open, you will only find news of disaster. Well, it has been prophesied that in the end times there will be disasters. கடைசி காலத்திலே இதெல்லாம் நடக்கும் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் உலக நியூஸ், ரெண்டையும் நாம் பார்க்கணும். and you will only see that which has been prophesied is taking place. But what the media fails to report, மீடியாவிலே உங்களுக்கு கிடைக்காத காரியங்கள் என்ன தெரியுமா? அது நடந்த காரியங்களை மட்டும்தான் சொல்லும். நடக்க போகிற காரியங்களையும் சொல்லுகிறது வேதாகமம். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவர். Therefore it is important that we as God's people, தேவனுடைய ஜனமாகிய நாம் தேவனோடு தொடர்பிலேயும் இருக்கணும். தேவனுடைய வசன வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த கெலாமிட்டி நடுவில், இந்த ஒரு சீர்கேடான நிலைமையில, இந்த இயற்கை சீற்றங்கள் நிறைந்த காலகட்டத்தில், when natural disasters are hitting the nations of the world, when the world leaders do not have a definite answer to the problems that it faces, உலகத்திலே வருகிறதான இயற்கை சீற்றங்களுக்கும் நோய்களுக்கும் பலவிதமான சவால்களுக்கும் பரிகாரம் இல்லாமல் தவிக்கிற இந்த நாட்களிலே தேசத்தின் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், மண்டையை உடைத்துக் கொள்ளுகிற மருத்துவ உலகம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில இருக்கும் பொழுது, God's people, God's leaders, திருச்சபை தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற காரியத்தை அறிந்து அதை பேச, அதை செயல்படுத்த எழும்ப வேண்டும். I believe as much as we hear news of disasters, as much as we hear news that disillusions us, நமக்கு வருகிற செய்திகள் நமக்கு சோர்வை கொண்டு வருகிற செய்திகளாக இருந்தாலும் அதன் நடுவில் தீர்க்க தரிசன வசனங்களை, நான் சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்களை அல்ல, தீர்க்க தரிசன வசனங்கள். For we do hear prophecies from various people, and oftentimes as I listen to those prophecies, those are prophecies that are desires of man. And those are prophecies that people wanted to hear. மக்கள் கேட்க விரும்புகிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாகவும் தாங்கள் விரும்புகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாகவும் உரைக்கிற தீர்க்கதரிசிகள். அது தீர்க்கதரிசிகள் என்று நான்
என்டார்ஸ் பண்ணல, பட் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மேடைகளிலே முழங்குகிறதையும் பிதற்றுகிறதையும் இன்றைக்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம். We do have a lot of so-called prophets prophesying. Oftentimes what I see is they prophesy their own desires and they prophesy what people wanted to hear. Nothing close to the word of God and the times and the seasons that we are living in. They fail to understand the scriptures. They fail to understand the times and the seasons. வாழுகிற காலத்தை குறித்தும் சீசனை குறித்தும் நிதானிக்காத ஆட்கள். வெரி சேட். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. ப்ளீஸ் do not hear me wrong. நான் சொல்லுகிறதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். I for one believes in the office of prophet and the ministry of the prophets and the gift of prophecy. தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகள் ஆகிய காரியங்கள் உண்டு என்று நம்புகிறவன் இந்த காலத்திற்கும் உண்டு. பட் ஆனா நிறைய நம்ம பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும், தீர்க்க தரிசனத்தை உரைத்தது நிறைவேறாமல் போனால் கணக்கு ஒப்புவிக்காத தலைவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. Sadly, that is what we have. எலெக்ஷனை குறித்து தீர்க்க தரிசனம், கொள்ளை நோயை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் அது பொய்யுரைத்து போன போது ஏன் வாயடைத்து இருக்கிறார்கள் என்பது எனது கேள்வி. அவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்பது என்னுடைய ஆதங்கம். அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறாமல் போன தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் இருக்கும் பொழுது தொடர்ந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஏன் என்ற கேள்வி எனக்கு உண்டு. I do have serious questions. I pray in the midst of the fake and the flaky that God will raise genuine prophets. தேவனுடைய சத்தத்தை துணிக்க செய்கிற தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக என்று நான் ஆண்டவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், அதை எப்படியாவது காண வேண்டும் என்று துடிக்கிறேன். May genuine prophets of God. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது கவனியுங்கள், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அதே காலகட்டத்திலே அநேகர் எல்லாம் நல்லா இருக்கும் என்று ப்ராஃபசி பண்ணினவர்கள் உண்டு. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், மக்கள் கேட்க விரும்புகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்தவர்கள் ஏராளம் உண்டு. சேட், துக்கமான காரியம், துக்கமான காரியம். மக்கள் அப்படி அவர்கள் காதுகளுக்கு கேட்க இனிமையாயிருக்கிற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நம்புகிறார்கள், உண்மையான தீர்க்கதரிசன வார்த்தையை நம்புவதில்லை. எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. செய்யப்பட வேண்டிய இறைப்பணியை குறித்து, தரிசனத்தை குறித்து பேசினால் அதை குறித்து ஆர்வம் இல்லை. உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லுகிறதான தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை மட்டும்தான் நம்புகிறார்கள். அல்லது தீர்க்கதரிசிகள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற வார்த்தையை சொல்லுகிறேன். ரியலா ஆர் தே ப்ராஃபிட்ஸ்? மெனி ஆஃப் தெம் ஆர் ஜஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் த நேம் ஆஃப் த லார்ட் அண்ட் just going around doing things that they wanted to do. கவனமாக இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் கடைசி காலத்தில் என்று எச்சரிப்பை இயேசு கொடுத்தார். வசனத்திற்கு இணையாக, தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியத்திற்கு இணையாக தேசத்திலே உள்ள காரியங்களை நிதானித்து அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுகிறதான ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். As God's people, இங்க பாருங்க, இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும், அது இயேசு சொன்னார். இன்னொரு பக்கம் யுத்தங்கள் நடக்கும், இயேசு சொன்னார். இனங்களுக்கு விரோதமாக இனங்கள் எழும்பும்,
ethnic conflict, political conflict, natural disasters and religious deception, இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம் ஆகிய 3 சாப்டரை படித்து பாருங்கள். அதிலே லூக்கா 24 மட்டும் 4 முறை வஞ்சிக்கப்படுவதை குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை கடைசி காலத்தில். ஆனால் இன்னொரு காரியமும் இருக்கிறது, அதோடு கூட பர்சிக்யூஷன், உபத்திரவம் வரும் என்றும் இருக்கிறது. அதனாலதான் எனக்கு எலெக்ஷனுக்காக எவ்வளவோ ஜெபித்தும் நமக்கு ரிசல்ட் வந்து நாம் ஆசைப்பட்டு கேட்ட கவர்மெண்ட் வரல. நிறைய பேருக்கு அது ஆச்சரியம். நமக்கு ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணா நடந்துரும், எதுவுமே நடந்துரும். இல்லை, we should be praying in line with God's will. We should be praying in line with the prophetic scriptures. We should be praying in line with the revelation that God has given in His word. ஆசைப்பட்டதெல்லாம் ஜெபிக்கலாம், ஆசைப்பட்டதெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைத்து விடுகிறார்கள். அது இன்னொரு பெரிய ஒரு டேஞ்சர். ஆசைப்பட்டது ஜெபிக்கிறதே எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் கரெக்ட்னு தெரியல. அதை கொஞ்சம் நம்ம அனுசரித்து கொள்ளலாம். ஏன்னா இயேசு ஜெபம் பண்ணார்ல, குடும்பனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும், அவருடைய விருப்பத்தை பிதாவினிடத்தில் சொன்னார். ஆகிலும் உடனே அதே சென்டென்ஸ்லேயே அந்த காரியத்தை சொன்ன உடனேயே ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொன்னார். சரண்டர் பண்ணிடணும். ஆமேன். சரண்டர் பண்ணுவது சம்டைம்ஸ் இரத்த குழாயை வெடிக்க செய்கிற அளவிற்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆர் வி ரெடி டு சரண்டர்? We are praying our desires, but are we moving from there to a place of surrender, even if it means painful? But that is where we fail. Jesus did pray his desire, but very quickly he surrendered. ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரவம் வரும், அதையும் இயேசு சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் இந்த நாட்களிலே இதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஜெபிக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கு வசனம் தேவை என்று நமக்கு வேத பகுதியிலே நாம் மற்ற வசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வஞ்சகம் கடைசி காலத்தில் இருக்கும், வசனம் தெரியணும். பேராபத்துகள் வரும், கண்ணியை போல வரும். நீங்கள் இதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு, மனுஷகுமாரன் வருகிறதற்கு ஆயத்தப்படுவதற்கு, ஆண்டவர் வருகிறதற்கு ஆயத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஸோ வசனம் தெரியணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். உபத்திரம் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அதன் நடுவில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்ன ஒரு பெரிய காரியம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன அந்த தரிசனம், அந்த அடையாளம் இன்னும் நிறைவேறவில்லை. I believe this is the season. I believe this is the time. I believe this is the decade. இந்த 10 ஆண்டு காலம், இந்த ஒரு பீரியட்ல தான் தேவன் அதை செய்ய விரும்புகிறார் என்று எனக்குள்ளே இன்னும் அநேக சபை தலைவர்கள் இதை விசுவாசிக்கிறோம். We believe that this is the season. But you know what? இந்த பெரிய தரிசனத்திலே நூற்றுக்கணக்கான திட்டங்கள் உண்டு. Listen to me carefully. இந்த பெரிய தரிசனத்திலே நூற்றுக்கணக்கான திட்டங்கள் உண்டு. இந்த திட்டங்களை தேவ சமூகத்தில் இருந்து கன்சீவ் பண்ணி அதை நாம் ரெவலேஷனாக பெற்றுக்கொண்டு அந்த ரெவலேஷனை தைரியமாக வெளிப்பாடாக அதை வாயை திறந்து நாம் பேச வேண்டும். நாம் தரிசனத்தை பேச வேண்டும். My title today is Speak the Vision. Receive the vision. Meditate the vision. Speak the vision. Do the vision. தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட தரிசனத்தை தியானம் பண்ணுங்கள். அதையே யோசித்துக் கொண்டிருங்கள்.
அதையே பேசுங்கள். வெறும் பேச்சோடு நிறுத்தி விடாதிருங்கள், அதையே செயல்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு விஷுவலைஸ் இட், அதை இமேஜின் பண்ணுங்க. அதற்கப்புறம் அதை நிறைவேற்றுங்க, ஆக்சுவலைஸ் இட். ஆமென். The power of revelation, the power of visualization, the power of confession. ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல், புரிந்து கொண்டதை தியானிக்கிற ஒழுக்கம், அதையே தைரியமாக பேசக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ், துணிச்சல், அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய அர்ப்பணமும் ஒழுக்கமும் விசுவாசமும். ஆமென். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. சம்திங் எக்ஸைட்டிங் இஸ் தேர் and we need to rise up to capture the moment that God has for us. நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நாம் எழ வேண்டும். As God's people, we should stop living by circumstances. We should start living by convictions and revelations, that which God has communicated to us. In fact, it is a privilege to be able to download the dreams of God and actually get to do it. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை பற்றி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். We can live in divine perspective in dark times. கடினமான நேரத்திலே தெய்வீக வெளிப்பாடுகளோடு வாழ முடியும். யோசேப்பு தேசமே பஞ்சத்தில் இருக்கும் பொழுது, உலகமே ஒரு கடினமான பொருளாதார சரிவிலே இருக்கும் பொழுது வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தேசத்திற்கு பரிகாரியாகவும் உலகத்திற்கு பரிகாரியாகவும் வெளிப்பட்டதை பைபிளில் நமக்கு ஸ்டோரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். And we should begin to pray and expect Josephs to rise up. Amen. We should live by the higher law. பஞ்சம் தேசத்தில், ஆனால் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுக்கிறான். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். கண்மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் வரும். உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசினால் உயிரடையும். We should speak the word of God. We should speak the word of God. Miracles, the supernatural, அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலம் என்று நான் நம்புகிறேன். Success is not you working hard. Success is not you slogging out. Success is not you striving and pushing your way through. Success is having a revelation of what God has ordained for you and yielding to that plan and the purpose that God has prescribed for you. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படுவதுதான் வெற்றி. வெற்றி என்பது கடின உழைப்பினால் மட்டும் வருகிறது அல்ல. வெற்றி என்பது போராடி போராடி நாம் செயல்படுகிற காரியம் அல்ல. கடின உழைப்பு அவசியம். I believe in it, but it is not just that. ஆமென். வெளிப்பாடுகள். People of God, listen. ஒரு தனி நபருக்கென்று ஆண்டவருடைய திட்டம் உண்டு. ஒரு குடும்பத்திற்கென்று தேவனுடைய திட்டம் உண்டு. ஒரு ஸ்தல சபைக்கென்று ஒரு திட்டம் உண்டு. ஒரு ஸ்தாபனத்திற்கென்று ஒரு திட்டம் உண்டு. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு, ஒரு பட்டணத்திற்கு, ஒரு தாலுகாவுக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு மக்கள் இனத்திற்கு என்ற திட்டமும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த திட்டத்திலே நாம் இணைந்து செயல்பட வேண்டும். திருச்சபைகள், குடும்பங்கள், தனிநபர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us in a season
where networking, where connecting with one another, where teamwork is imperative. It is not an option. இது முடிந்தால் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற, தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு காரியமாக அல்லாமல் செய்தே ஆக வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். Working together is not an option. It is an obligation, I feel. It is an imperative. Must. கண்டிப்பாக இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். Revelation. Where there is no revelation, where there is no vision, where there is no dream, people perish. தீர்க்கமான தரிசனம், தெளிவான வெளிப்பாடு இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தெளிவான தரிசனம் இருக்கிற இடத்திலே மக்கள் சீர் பொருந்துவார்கள். ஆமென். Praise God. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்பாடு என்ற காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். Because the source is God. மத்தேயு 16 அதிகாரத்தில் மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று பேதுருவுக்கு இயேசு சொல்லி அவரை மெச்சிக்கொள்கிறார். I repeat. மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். Matthew chapter 16 verse 17 and 18. ஆமென். ஆண்டவருடைய வெளிப்பாடு. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்கள். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எது? தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம். ஆனால் நமக்கோ அதை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். Spirit of God will reveal. Father in heaven will reveal. Jesus will reveal. Amen. அதை பெற்றுக்கொள்ளணும். Revelation, the plan of God, the purpose of God. அதை புரிந்து கொள்கிறவர்கள் யார்? நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார் என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். You should have a revelation of who God is. You should have a revelation of who you are. And then you should have a revelation of who or what the plan of God is for your life. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை குறித்த வெளிப்பாடு, பிறகு தன்னை குறித்த வெளிப்பாடு, பிறகு தேவனுடைய திட்டத்தை குறித்த வெளிப்பாடு. அதை உடையவனாக இருந்தான். பிரியமானவர்களே, எப்படி இந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்வது? வசனத்தை தியானிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சிம்பிள். ஐ ரிப்பீட், வசனத்தை தியானிக்கணும். அதில் அவருடைய சிந்தை, அதில் அவருடைய வழிகள், அதிலே அவருடைய எண்ணங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளும் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதாம்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. God's ways are higher, God's thoughts are higher. அந்த மேலான எண்ணங்கள், மேலான வழிகள், அதை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற காரியம். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய வழிகள் என்று ஒன்று இருக்கும். அது கீழானவைகள், அவருடையதோ மேலானவைகள். ஆமென்.
மேலான நினைவுகள், ஹையர் வேஸ், ஹையர் தாட்ஸ். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னத ஸ்தானம் என்று இருக்கும். கிறிஸ்துவுடனே கூட உயர் ஸ்தலங்களிலே இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:7 உன்னத ஸ்தானம் என்றும், எபேசியர் 1:3 உன்னத ஆசீர்வாதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பார்வை நமக்கு வேண்டும். Listen to me carefully. Word of God is the single most powerful weapon we have to live a highly successful life. Can I repeat that? Word of God, தேவனுடைய வார்த்தை, is the single most powerful weapon. நமக்கு கிடைக்கப் பெற்ற ஒரு வல்லமையான ஆயுதம். இதற்கு வெற்றியுள்ள, அதாவது மிகவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு Word of God is the single most powerful weapon we have to live a highly successful life, to live the life to the fullest that we have been created for. Regular meditation of the Word of God is very, very important. Amen. Hallelujah. Revelation, the power of revelation. Wait upon the Lord. Meditate the Word of God. Download the plan and the purpose of God for your life, and what God has for your locality, what God has for your nation, and embrace it, speak it. முதலாவது, the power of revelation. இரண்டாவது, the power of visualization. ஆண்டவர் அதை கொடுத்து விட்டால், அதை நீங்கள் புரிந்து கொண்டால், அதை நீங்கள் பற்றி கொண்டால், அதை நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டால், நெக்ஸ்ட் வாட் யூ டூ, அதையே யோசித்துக் கொண்டிருங்கள். விஷுவலைசேஷன், தியானிக்கிறது. ஆண்டவரை தியானிக்கணும், ஆண்டவருடைய திட்டங்களை தியானிக்கணும், ஆண்டவருடைய நோக்கங்களை தியானிக்கணும், ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை தியானிக்கணும், அதையே யோசித்துக் கொண்டிருக்கணும். It is getting the fine details of a God's view. It is processing the God picture. Understanding the details. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்றை நீங்கள் பார்த்தால் அது ரொம்ப இம்ப்ரெசிவா உங்களுக்கு இருக்கும். பட் somebody an architect first and foremost had that in his mind, or the owner of that building, he probably told the architect as to what kind of building he wanted. Somebody must dream in their mind before that is actualized. Somebody has the details in their mind. Amen. Dr. Cho, உலகத்திலேயே பெரிய சபை தலைவராக பல 10 ஆண்டு காலம் இருந்தவர், சமீபத்திலே காலமாகிவிட்டார். I had the privilege of meeting him. அவரை நான் பார்த்து, நானும் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களும் அவரோடு கூட உட்கார்ந்து ஒரு 1.5 hours of lunch எடுக்கிறதற்கு சவுத் கொரியா சியோல்ல ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இட்ஸ் நாட் யூசுவலி காமன், இட்ஸ் நாட் ஈஸி to get an appointment from him, and definitely to have lunch with him is a real privilege. பிறகு சென்னை வந்திருந்தார். சென்னை வந்த பொழுது பாஸ்டர் மோகன் அவர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காடுனுடைய 100வது ஆண்டு செலிப்ரேஷனுக்காக அழைத்திருந்தார்கள். இன்ஃபேக்ட் when I went to Korea, I did invite Dr. Cho on behalf of Reverend D. Mohan for that centenary celebration. And he did come. வந்த பொழுது பாஸ்டர் மோகன் அவர்கள் few key leaders ஓட ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க in the hotel where Dr. Cho stayed. And I did have the privilege of meeting him yet another time and have dinner together with a larger group of leaders in Chennai. Praise God for this man. இந்த தரிசனவாதி எப்பொழுது கர்த்தர் எழுப்பினார் என்றால், சவுத் கொரியா நார்த் கொரியா வார், யுத்தம் நடந்து முடிந்த வேளை, பஞ்சம் தாண்டவம் ஆடின வேளை,
சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வேளை, மருத்துவ வசதி இல்லாத வேளை. அப்பொழுது கர்த்தர் இவரை எழுப்பினார். தரிசனவாதி. He began to see things the way God sees things. Fourth dimension என்று சொல்லுவார் அவருடைய புக்கு. Fourth dimension, அதாவது நம்ம பார்க்கிறது 3 டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்கிறோம். நம்ம எதையுமே பார்க்கும் பொழுது அதனுடைய ஹைட்டு, அதனுடைய வாட் யூ கால் தி லெங்த், தி பிரெத் அண்ட் தி ஹைட், இதுதான் யூஸ்வலாக ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்போம் இல்லையா. இவர் காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற காரியம் என்று சொல்லி, 4th டைமென்ஷன் என்று சொல்லி ஆவியிலே பார்க்கிற காரியத்தை குறித்து வலியுறுத்துவார். அண்ட் அதனுடைய இம்பேக்ட் தான் the world's largest church. There are lots and lots of stories about 4th dimension and what Paul Yonggi Cho experienced. Seeing in the spirit. ஆவியிலே காரியத்தை பார்த்து அதை பற்றிக் கொள்வது. ஆமென். எங்களுடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து நான் இமேஜின் பண்ண முடியும். இன்னொரு 4-5 இயர்ஸ்ல I can imagine a 2000 seater hall. By next year, December, I can imagine 1,000 people in the congregation. I can see 10 schools with 10,000 children by 2030 in Bihar. 2000 பேர் உட்கார்ற ஒரு ஹால் 2025-26க்குள்ள என்னாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. 2023 டிசம்பருக்குள்ள 1000 பேர் உள்ள சபையை என்னால் பார்க்க முடிகிறது. பீகாரிலே 2030க்குள்ள 10,000 பிள்ளைகள் நம்முடைய பள்ளிகளிலே 10 பள்ளிகளிலே படிக்கிறதை என்னாலே பார்க்க முடிகிறது. 300 சபை கட்டிடங்களும் அதன் மூலமாக ஒவ்வொரு சபை மூலம் 10 கிராமங்களும் 3000 கிராமத்திலே சபை இல்லாத கிராமத்திலே ஊழியங்கள் இருக்கிறதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. 1,00,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முடித்திருக்கிறதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. Someone need to visualize more miracles. Someone need to visualize more breakthroughs. Someone must visualize more mission in the nation. Amen. Someone must visualize more baptisms. Someone must visualize more missionaries. Someone must visualize more students and church planters in training. Someone must visualize more construction of churches in unreached villages. Are you there? நான் சொல்றது புரியுதா? ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Visualization. ஆமென். இங்க பாருங்க, தரிசனத்தை நாம் நம்முடைய மைண்ட்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை நான் சொல்லுகிறேன். கவனியுங்கள். ஆதியாகமம், உன் சந்ததி பெரிதாயிருக்கும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன பெரிய ஜாதி, என்ன பெரிய சந்ததி, ஒரு குழந்தையே இல்லை. ஆபிரகாமனுடைய நிலைமையை பாருங்கள். அவனால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. ஆண்டவர் பேசிட்டாரு, ஆனாலும் ரெவலேஷன் வந்துருச்சு, ஆனால் விஷுவலைஸ் பண்ண முடியல. கவனிங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். என்னது? கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதெல்லாம் சொன்ன உடனே அவன் யோசிக்கிறான், என்னடா ஏற்கனவே வாக்குத்தத்தம் நிறைய கொடுத்து தரிசனத்தை கொடுத்து ஒன்றும் நிறைவேறலை, இப்போ இன்னொரு வாக்குத்தத்தமா, இன்னொரு ப்ராமிஸா? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் 2ஆம் வசனம் ஆதியாகமம் 15, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? சும்மா இப்படி இல்லை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிடுறீரு, ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குது. அப்படித்தான் இருக்குது. தட்ஸ் ஹவ் ஐ see it. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என் பிள்ளை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான், எனக்குன்னு பயாலஜிக்கலாக ஒரு குழந்தை பிறக்காது போல இருக்கு. அந்த கன்க்ளூஷனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம தரிசனத்தை கொடுத்தோம், பெற்றுக்கொண்டான், ஆனால் அது இன்னும் அவன் மைண்டில் போய் சேரலை, இன்னும் அதை இமேஜின் பண்ணி பார்க்கலை, அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக என்று சொல்லி. கவனிங்க, 5ஆம் வசனம் ஆதியாகமம் 15, அவர் அவனை வெளியே அழைத்து, ஏய் வீட்டுக்குள்ளே இருக்காதடா, வெளியில வாடா,
என்று சொல்லி வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களே எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். என்ன முடியுமா நட்சத்திரத்தை? முடியாது. அவன் மைண்ட் இப்போ அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படித்தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். See, what God was trying to do for Abraham is he was helping him imagine the dream that he had given. கொடுத்த தரிசனத்தை இமேஜின் பண்ணி பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். See, when you visualize, faith rises up. When you begin to meditate the dream, faith rises up. விசுவாசம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்க பாருங்க, இன்னொரு காரியம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அதிலே ஆண்டவர் லோத்து அவனை விட்டு பிரிந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. அப்புறம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்த தேசத்தில் என்ன பண்ண, நீ வந்து எழுந்து, 17ஆம் வசனம், தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. அப்படின்னா கீப் வாக்கிங் த ஏரியா தட் ஐ எம் கிவிங் டு யூ. இமேஜினேஷனுக்காக இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ப்ரேயர் வாக்கிங் இஸ் பவர்ஃபுல். When you walk the very community where you want to see change. Imagination. Imagine நம்ம பண்ண சொல்றாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ இமேஜின் பண்றதை விட அதிகமாக செய்வேன். எபேசியர் 3:20-21. He will do beyond what you can imagine or comprehend. நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நாம் நினைக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், அந்த மைண்ட்ல இமேஜின் பண்ண வேண்டும். ட்ரீம். Hallelujah. The power of visualization. இயேசு குறித்து கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் எழுந்து போய் தொடுவேன், சுகமாகுவேன் அப்படின்னா she rehearsed it in her mind. நான் எழும்பி போவேன், தொடுவேன், சுகமாவேன். See, something happened in the mind. She pictured it. மூன்றாவது, the power of confession. தரிசனத்தை பேசு. Speak the vision. Speak the vision. தரிசனத்தை பேசு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு தீர்க்கதரிசியே. கண்மலையை பார்த்து பேசு மோசே. See it. Speak it. Seize it. See it. Speak it. Seize it. If you can see it, you should speak it. If you speak it, you will begin to see the power of God at work. I'm talking about dream of God. I'm talking about revelation of God. I'm talking about man who is called by God and he must speak. What you see and visualize, you must speak it out. நீங்கள் விசுவாசிக்கிறதை, நீங்கள் ஆவியின் கண்களிலே பார்த்ததை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும், தியானம் பண்ணணும், அதற்கு பிறகு பேசணும். The creative power of God will be unleashed. லாசருவே வெளியே வா. செத்து போன பிணம் உயிரோடு வந்தது. இறையாதே, அமைதலாயிரு. பெருங்காற்று அமைதியாயிற்று. Holy Spirit is waiting to do creative work in the world. பரிசுத்த ஆவியானவர் இன்றைய உலகத்திலே அவருடைய படைப்பாற்றலோடு கிரியை செய்ய விரும்புகிறார். And God is waiting for someone to speak his plans. Amen. சங்கீதம் 33:6. சங்கீதம் 33:6. Psalm 33 and verse 6. கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 9ஆம் வசனம். ஆமென். எபிரேயர் 11:3.
Hebrews 11:3. எபிரேயர் chapter 11 and verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், கவனிங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Spoken word. God's word formed the world. I repeat, God's word formed the world. Your words will form your world. Amen. Your word will create your environment. Your word will create your atmosphere. Keep speaking the dream. Keep speaking the dream. Vision 2030. தரிசனம் 2030. இந்தியாவை வருகிற டிசம்பர் 2030க்குள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா கிராமத்திலும் இந்தியாவிலே அறிவிக்க வேண்டும். சபை இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்ற தரிசனம் 2030. I keep speaking about it every day. YouTubeல every day 3 to 5:30 I keep speaking about it. I have captured the vision. I keep visualizing it all the time and I don't fail to speak it out when I have an opportunity. தரிசனம் 2030 என்ற காரியத்தை நான் நல்ல கவனிங்க. தெரியாதவர்கள், புரியாதவர்கள், if you are listening to this for the first time, listen clearly. By 2030, 2030 டிசம்பர் 31க்குள்ள இந்தியாவிலே சபை இல்லாத கிராமங்களிலே சபை இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்தியாவிலே எல்லா கிராமத்திலும் சபைகள் உண்டு. இன்னும் 4 லட்சம் கிராமத்திலே சபைகள் வேண்டும். இன்னும் 4 லட்சம் கிராமத்திலே சபைகள் வேண்டும். சபை இல்லாத கிராமங்கள் 4 lakhs இன்னும் இருக்கிறது. இந்தியாவிலே 2000த்திற்கும் அதிகமான மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 கிராமங்கள் திருச்சபை இல்லாமல் இருக்கிறது. But you know what? We will make sure that this gospel poverty is eradicated. இந்த சுவிசேஷம் இல்லை என்ற தரித்திர நிலை, ஆவிக்குரிய தரித்திர நிலை ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவிலே. And we speak that in Jesus' name. Gospel to every person in this nation. Amen. We speak that in faith. The power of the gospel be unleashed in the nation. Amen. இயேசுவினுடைய சுவிசேஷ வல்லமை இந்த தேசத்திலே கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. ரட்சிக்கிறதற்கு வல்லமையுள்ள சுவிசேஷம் ரோமர் 1:16 அது பிரகடனம் பண்ணப்பட போகிறது. உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும், நெருக்கம் ஒரு பக்கம் இருக்கும், தடைகள் ஒரு பக்கம் இருக்கும். அதன் நடுவிலே in the midst of persecution there will be proclamation. There will be intense persecution on one side, there will be intentional proclamation on the other hand. சபை சரித்திரத்திலும் வேதாகம சரித்திரத்திலும் உபத்திரவமும் எழுப்புதலும் இணைந்துதான் காணப்பட்டது. and it is not going to be different in our times. நம்முடைய காலகட்டத்திலும் அது அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் தீவிர உபத்திரவம் பாருங்க, மத்தேயு 24:9-10 படித்து பாருங்க. உபத்திரவம், intense persecution, மத்தேயு 24:14 படிச்சு பாருங்க. Intentional proclamation. And that is what is going to happen in the end times. And we are living in end times. நீங்கள் பேச பேச faith வரும். Amen. Faith என்பது பாசிட்டிவ் டைனாமிக். ஆனால் நீங்கள் சூழ்நிலையை மட்டும் தியானித்தீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்காம இருந்தீங்கன்னா பயம் வரும். அண்ட் பயம் என்ன பண்ண தெரியுமா? நெகட்டிவ் என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். Speak fear, you will create a negative environment. Speak faith, you will create a positive environment. Amen. Learn vocabulary of faith. Amen. Meditate scriptures. ஆவியானவர் உதவி செய்வாராக. Amen. Hallelujah. Power of revelation, power of visualization, power of confession. வெளிப்பாடு என்ற ஆற்றல், அந்த வெளிப்பாடை தியானிக்கிற ஆற்றல், அந்த வெளிப்பாடை உச்சரிக்கிற ஆற்றல். ஜான் மேக்ஸ்வெல் என்ற ஒரு கிறிஸ்டியன் லீடர் who is also
a great leadership guru in the world. ஜான் மேக்ஸ்வெல் என்ற ஒரு தலைவர், அவர் சொல்லுகிற காரியம் 6 things to get a job done. ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு 6 காரியங்கள் என்று சொல்லுவார். What gets talked about gets done. எதை பேசுகிறோமோ அது செய்து முடிக்கப்படும். Keep talking the vision. அதுதான் இங்கே பேசுகிறேன். What gets talked about gets done. What gets measured gets done. லக்குகளை நியமித்து செயல்படுதல். What gets trained for gets done. எதற்காக பயிற்சி கொடுக்கிறோமோ, விஷன் 2030க்காக பீகாரில் 60 சர்ச் பிளான்டர்ஸ், விழுப்புரத்தில் சர்ச் பிளான்டர்ஸ் டு ரீச் 60 villages, அப்புறம் ஒடிஷாவில் சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல இந்தியா முழுவதும் ஆங்காங்கே பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்க போகிறது. We are going to have trainings. We are going to have trainings. What gets talked about gets done. Someone must keep talking about it. யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். May the Lord raise many spokesmen for Vision 2030. தரிசனம் 2030க்காக பேசுகிறவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்று சொல்கிறார்களே அரசியல் வட்டாரங்களிலே, why not for Vision 2030? Someone must speak, and speak confidently, clearly, with conviction, and speak the very revelation of God, which will generate faith. Amen. Hallelujah. Vision. பேசப்படணும். What gets talked about gets done. What gets trained for gets done. What gets measured gets done. Goals. What gets inspected gets done. அப்படின்னா ஒரு accountability. செஞ்சாங்களான்னு கேள்வி கேட்கிற ஆள் வேணும். What gets rewarded gets done. நல்லா செய்கிறவங்களை பாராட்டணும், மெச்சிக்கொள்ளணும். Encouragement always helps. And number 6, what gets budgeted gets done. நீங்கள் விசுவாசித்தால் அதற்காக முதலீடு செய்வீர்கள், அதற்காக காரியங்களை செலவிடுவீர்கள். God wants to give dreams. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்பொழுது என்ன நடக்குமா? மாம்சமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது வாலிபர்கள், மூப்பர்கள் தரிசனங்களை, சொப்பனங்களை எல்லாம் காண்பார்கள். அபிஷேகம் பெறும் பொழுது you have the ability to dream dreams of God. தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. இங்கே பாருங்க, அபிஷேகம் பெறும் பொழுது மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்ப the ability to have vision and dream is included in the baptism in the Holy Spirit. When you are filled with the Holy Spirit, God is also wanting to give you dreams. ஆண்டவர் சில வேளை விருப்பத்தை உள்ளே போடுவார். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். பிலிப்பியர் 2:13. Oh, may the Lord plant desires in your heart. May those who are anointed by the Holy Spirit know that there is that provision to dream dreams for God. யோசேப்பு தன்னை குறித்த ஒரு விஷன் இல்லை, சொப்பனம். பிறகு பட்லர் கூட இருந்த ஜெயிலில் உள்ள ஒரு அந்த கைதி, ஃபெலோ பிரிசனர், அவனை குறித்த ஒரு தரிசனம். பிறகு தேசத்தை குறித்த தரிசனம். கர்த்தர் உங்களை குறித்த தரிசனம், மற்றவர்களை குறித்த தரிசனம், பிறகு தேசத்தை குறித்த தரிசனத்தை கொடுப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இவன் மைண்டில் அந்த விஷன் தான். போத்திபார் வீட்டில் தூக்கி அடிமையாக போட்டார்கள். அதற்கு முன்பதாக குழியிலே போட்டார்கள். அதற்கு பிறகு ஜெயிலில் போட்டார்கள். பட் இன் ஆல் திஸ் ஐ கேன் see when you study the life of Joseph, யோசேப்பினுடைய லைஃபை படிக்கும் பொழுது அவன் தேவன் கொடுத்த தரிசனம். ஆதியாகமம் 37 அந்த விஷன் கொடுத்தாரே, அந்த ட்ரீம் கொடுத்தாரே, அம்மா அப்பாவுக்கு புரியலை, சகோதரர்களுக்கு புரியலை. இவனுடைய கன்விக்ஷன் பாஸுக்கு புரியலை, பாஸுடைய ஒய்ஃபுக்கு புரியலை. இவன் செய்த உதவியை மறந்து போனான். ஃபெலோ ஜெயிலர் ஆர் இன்மேட் இன் த பிரிசன். என்ன சூழ்நிலையோ, யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னதை மட்டும் உங்களுடைய மனதிலே வைத்திருந்து அதை மட்டுமே இமேஜின் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா, people of God, you will get to the very place where God wants you to be. ஆமென். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி கன்ஃபெஷன் என்று சொல்லி கன்ஃபெஷன். ஹல்லேலூயா. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வேவுக்காரர்கள் 12 பேர் அனுப்பப்பட்ட பொழுது ஏன் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை போய் கொடுப்பேன் என்று அவர் சொன்ன வார்த்தையை தியானம் பண்ணாம, சூழ்நிலையை தியானம் பண்ணி முடியாது என்ற 10 பேர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்களே. They failed to imagine the promises of God. They failed to imagine the promises of God.
நெஹேமியா walked to see the land. எருசலேம்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வர போகிறோம் என்று இமேஜின் பண்றதற்கு போயிருந்தான். ஆமென். கன்ஃபெஷன். தடையான, எதிரான, சாதகமில்லாத சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையை பேசி தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமையோடு உள்ள வார்த்தையை பேசி அதை சேஞ்ச் பண்ணுகிற ஆற்றலுடைய தலைவர்கள் தேவை. மார்க் 11:23, மார்க் 11:23, மார்க் 11:23, மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, அண்டர்லைன், சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும், எழுதுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, மூன்றாவது அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். See the power of confession. இது சும்மா blab it and grab it, அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் உபதேசம் ஒன்று இருக்கே, அது இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் confessing what God had given as a dream, not confessing everything that you fancy in the world. Name it and claim it, blab it and grab it னு ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, அது இல்லை இது. Let me qualify. I am saying speak the dream of God, speak the vision of God, speak the revelation of God. சொன்னபடியே நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை சொல்லணும். ஆமென். ஐசாயா chapter 35, ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஐசாயா chapter 35 verse 4 to 6. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அண்டர்லைன்ஸ், என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது, எப்பொழுது? சொல்லும் பொழுது. எப்பொழுது? சொல்லும் பொழுது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது சொல்லுங்கள். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது. அப்பொழுது the impact. முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆமென். ஸ்பீக். ஹீப்ரூஸ், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அண்டர்லைன், அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. 5ஆம் வசனம் அவர் சொல்லியிருக்கிறாரே. 6ஆம் வசனம் நாமும் சொல்லலாமே. அவர் சொல்லியிருக்கிறாரே, நாமும் சொல்லலாமே. ஸ்பீக் the word of God in difficult circumstances. Speak the revelation of God in dark moments. Amen. What you received in the light as revelation, do not doubt in the dark. Speak the word that you received in the light. Amen. The power of revelation, the power of visualization, the power of confession. Amen. நான் எதையும் நீங்கள் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொல்லவில்லை. ஆசைப்படுகிறதெல்லாம் அறிக்கையிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொல்லவில்லை. தேவன் உங்களுக்கு திட்டமாக கொடுத்த காரியங்களை நீங்கள் விசுவாசித்து, நீங்கள் கற்பனை செய்து, நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள்? ரோமர் 10ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். You believe in your heart and confess with your mouth that Jesus is Lord. That is when you get saved. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். To be saved, believing God quietly in your heart is not enough. You must also confess
Amen. So, speaking the word of God, speaking our conviction, speaking our dream, speaking our vision is powerful. ஒரு விசேஷமான ஒரு காலகட்டத்தில் வாழுகிறோம். விஷன் 2030, தரிசனம் 2030. ஆமேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் தேவன் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய விரும்புகிறார். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது, தடைகள் பல வரும், எதிர்ப்புகள் பல வரும், நெருக்கங்கள் பாடுகள் பல வரும். ஆனால் அதன் நடுவில் தேவன் தரிசனவாதிகளை எழுப்பி, தரிசனத்தை முழங்குகிறவர்களை எழுப்பி, தரிசனத்தை வீரியத்தோடு பேசுகிறவர்களை எழுப்பி, அதை முழுமையாக நம்புகிறவர்களாக அவர்கள் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் பேசும் பொழுது ஒரு ஃபேத் என்வாயர்மெண்ட் உருவாகும். நம்புகிறவர்கள் இம்பார்ட்டேஷனை பெற்றுக்கொண்டு எழும்பி அவர்களும் ஒரு சேனையாக எழும்புவார்கள். உலர்ந்த எலும்புகள் உயிருள்ள சேனையாகும். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். I am very very excited about this season. தரிசனத்தை பேசு. ஸ்பீக் யுவர் விஷன். உங்களுக்கு தனிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இட் இன்க்ளூட்ஸ் தட். உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்திருப்பார், உங்கள் சபைக்கு கொடுத்திருப்பார், உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்திருப்பார், உங்கள் ஸ்தாபனங்களுக்கு கொடுத்திருப்பார். பட் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த லார்ஜர் விஷன் ஆஃப் த நேஷன். பட் வாட் யூ ஹேவ் ஃபார் யுவர் ஓன் மினிஸ்ட்ரி இஸ் ஈக்குவலி வேலிட். Speak your vision. Imagine your vision. But first and foremost, receive it from God. Ensure that it is from God. இது நீங்களாக ஆசைப்பட்டு கேட்கிற காரியம் அல்ல என்று ரிப்பீட்டடாக சொல்லுகிறேன், so that you don't misunderstand. I'm talking about God's dream, God's vision. ஆமேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை தரிசனத்தில் உபயோகப்படுத்துவாராக. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழுகிறது பெரிய பாக்கியம். May the Lord empower you. May the Lord fill you. Hallelujah. ஜோமன்லாமா. தேங்க்யூ ஃபாதர். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையான வார்த்தை விடுதலையோடு, அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு ஆண்டவரே இன்றைக்கு புறப்பட்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். தரிசனத்தை பேசு, தரிசனத்தை பேசு, தரிசனத்தை பேசு. ஸ்பீக் யோர் விஷன், enunciate your vision, spell it out, speak it out என்று எங்களுக்கு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். We receive it, Lord. தரிசனம் நிறைவேறுவதாக, தரிசனம் நிறைவேறுவதாக. தேசத்தில் நீர் கடந்த 2000 ஆண்டுகளாக செய்ய விரும்பின காரியத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு, நாங்கள் அதை கற்பனை செய்து தியானம் பண்ணி, அதையே நாங்கள் அறிக்கையிட்டு பேசி செயல்பட எங்கள் கரங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தரிசனத்தை தைரியமா பேசுங்க. விஷன் 2030 பேசுங்க. ஆமென். உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை பேசுங்க. உங்க சபைக்கு தேவன் கொடுத்திருக்க தரிசனத்தை பேசுங்க. Boldly speak the vision. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். தமிழ்நாடு இயேசுவுக்கு என்ற பாடலை பாடி முடிக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர் பியூலா. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுடைய பெயரையும் சொல்லி ஆண்டவருக்காக இந்த 38 மாவட்டங்களும் ஆண்டவருக்கே சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். நம்முடைய தமிழகம் இயேசுவுக்கே. ஆமென். லைட் அப் தமிழ்நாடு சொல்லுங்க. லைட் அப் தமிழ்நாடு. கர்த்தர் தமிழகத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றப் போகிறார். சேர்ந்து பாடுவோம். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். தமிழ்நாடு இயேசுவுக்கே. சென்னை முதல் குமரி வரை தமிழ்நாடு இயேசுவுக்கே. சேர்ந்து பாடுங்க என் கூட. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். தமிழ்நாடு இயேசுவுக்கே. சென்னை முதல் குமரி வரை தமிழ்நாடு இயேசுவுக்கே. இயேசுவுக்கே, இயேசுவுக்கே,
நிச்சயமாய் நாம் சொல்லுகிற வார்த்தை அத்தாரிட்டி இருக்கிறது, அதிகாரம் உள்ள நாமம். அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரே இந்த மாவட்டங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாக தாங்க, ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எங்க தமிழகம் கர்த்தருக்காக மாறட்டும். ஆண்டவரே ஒரு எழுப்புதலை இந்த மாவட்டங்களில் எல்லாம் தருவீராக என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடுவோமா? சென்னை, திருவள்ளூர் இயேசுவுக்கே, வேலூர், காஞ்சிபுரம் இயேசுவுக்கே, திருவண்ணாமலை இயேசுவுக்கே, விழுப்புரம், கடலூர் இயேசுவுக்கே,
Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மதிய பைபிள் ஸ்டடி, ஈவினிங் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம். இந்த வீக் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஏழைகளை நினைத்தருள ஆண்டவரே எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஏழைகளை நினைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.